குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற விழா வீரயுக நாயகன் வேல்பாரி காவிய நாடகம் மாணவ மாணவிகளால் தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் டாக்டர் தாமஸ் செல்வம் அவர்கள் தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி நாகநத்தினி அவர்கள் கலந்து கொண்டார். பின்பு நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் பாரதியார் உடையணிந்து பாடலை பாடினர். பின்பு வீரயுக நாயகன் வேல்பாரி எறும் காவிய நாடகத்தை மாணவர்கள் தத்ரூபமாக அரங்கேற்றினர். பின்னர் பேசிய சிறப்பு விருந்தினர் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி நாகநத்தினி அவர்கள் பேசும்போது மாணவர்கள் அறவாழ்வை கர்ம வீரர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை கூறி மேலும் ஜெயலட்சுமி போன்றோர் தம் வாழ்வில் கற்ற அறத்தை வெளிப்படுத்திய விதத்தையும் மிக அழகாகவும் ஆழமாகவும் விளக்கி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். பின்பு கிராமிய நடனங்களான கரகாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பேச்சு போட்டிகள் ஆகியவை நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழாசிரியர்கள் தனசீலன், பிரிட்டோ, லியோ, வேளாங்கண்ணி, நான்சி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கோட்டைக்கும் இருந்து கொண்டே வேட்டைக்கு வந்த மூவேந்தரை வென்றவன், முல்லைக்கு தேரை தந்தவன், மூவேந்தர் யாசிக்கிய உயிரை ஈந்தவன், அறத்தை உயிராகவும் ஈரத்தையும் வீரத்தையும் இரு கண்களாகவும் பாவித்தவன் வீரயுக நாயகன் வேல்பாரி. அவனைப் போல்